ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் எல்லாரும் வருவாங்க, அறக்க பறக்க வேலையை செய்வோம்னு சொல்லிட்டு இந்தம்மா படுத்துகிற பாடு இருக்கு. எல்லா வேலையும் செய், அரங்குது, ஊத்துங்குது, என்னடா அது என்ன வேலைடா செய்யணும் ஒன்றும் புரியலையே, நான்வெஜ் செய்கிறேன்னு கை வச்சது போதும், நான் படுற பாடு இருக்கு, ஐயோன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, கற்றுக்குவோம், தெரியாத கற்றுக்கறல ஒன்றும் தப்பு இல்லையேன்னு சொல்லிட்டு இவங்களும் ட்ரை பண்ணுறாங்க. மொத்தமாக எல்லா வேலையும் முடிய போகுதுப்பா, பாடா பெருமூச்சு விடுற நேரத்தில் மீனூறுகாவை தூக்கி கீழே கொட்ட, ஐயோயோ போச்சே, அச்சோ போச்சேன்னு சொல்லிட்டு குமர ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் கரெக்டாக இருக்குப்பா, மீனூறுகாய் இல்லை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, விருந்தாளியெல்லாம் ஒரு பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்ததுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டு வரவேற்றுட்டு உட்கார வச்சு எல்லாரையும் சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடை போட்டு எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறாங்க, எல்லாம் இருக்குப்பா மீனூறுகாய் எங்கப்பான்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. கேட்டோன்னே புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ஐயோ அதை நம்ம கொட்டிட்டோமே, என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிக்கிறாங்க நம்ம ஊசி பட்டாசு. உடனே என்ன பண்ணுறது, இதோ இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்க. நம்ம சக்தி, என்னடா இது மீனூறுகாய் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாருக்கும் வைக்க, மீனூறுகாய் சூப்பர், மீனூறுகாய் சூப்பர்னு சொல்கிறாங்க. எந்த கடையில் வாங்கினதுன்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் போய் வாங்கிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மீனூறுகாய் செஞ்சது யார், நம்ம சக்திங்க. அதை ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஓட்டி காமிக்கிறாங்க. சாப்பிட்றதை விட்டுட்டு எல்லாரும் மேலே பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம சக்தி தானே எல்லா ரெசிபியும் செஞ்சது, அதனால நம்ம ட்ரை பண்ணுவோம். சக்தி முதல் ட்ரை பண்ணது ஓஹோ அப்படின்னு வந்துருச்சு, வேற லெவல் வரே வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. வழக்கமாக செய்கிற மீனூறுகாய் கூட இது சூப்பராக இருக்கேன்னு சொல்லி கேட்க, இது உங்கள் அம்மா தான் செஞ்சாலா, உண்மையை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு சிக்கல் சிவபதியை நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே பார்க்கணுமே நம்ம ஊசி பட்டாசோட முகத்தை, ஐயோயோ போச்சு கண்டுபிடிச்சிட்டாங்களா, தெரிஞ்சிருச்சா, இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதுதான். ஓகே.